ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே சுலபமான முறையில் பட்டர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வீட்டில் தினமும் பால் உர ஊற்றி வைப்போம் இல்லையா, அதில் டெய்லி காலையில் அந்த தயிர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் மேலே டாப்பில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதையெல்லாம் நம்ம எடுத்து சேர்த்து வச்சுருக்கோம். நான் ஒரு 10-15 டேஸாக இந்த மாதிரி தயிரில் மேலே டாப்பில் இருக்கிற அந்த லேயரை எடுத்து வச்சுருக்கேன். ஆடையை, அந்த தயிரில் உள்ள ஆடைகளெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கூலான ஐஸ் கூலான வாட்டர் ஊற்றினோன்னா தான் நமக்கு பட்டர் டக்குன்னு ரெடி ஆகும். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த ஆடைகளை போட்டுட்டேன், தயிர் ஆடைகளை. அப்புறம் கூல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை ஆன் பண்ணலாம். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு அப்படி தயிர் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ அந்த பட்டர் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும், பட்டர் தனியாக இருக்கும். ஸோ இதை எப்படி பிரித்து எடுக்கலான்னா, பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. உள்ள மிக்ஸி ஜாரில் கையை விட்டு அந்த பட்டரெல்லாம் ஒரு பால் மாதிரி கைட்டே உருட்டி எடுத்து நல்லா கையில் வச்சு அழுத்தினோன்னா அதில் உள்ள மோரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் அதை அந்த தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதே மாதிரி உள்ள பட்டர் எல்லாத்தையும் அந்த மாதிரி கைட்டு எடுத்து அழுத்தினோன்னா அதில் உள்ள மோரெல்லாம் தனியாக வந்துடும். மோரெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு, அப்புறம் இதே மாதிரி மீதி இருக்கிற தயிர் ஆடைகளையும் திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே மாதிரி மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச கூல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பட்டர் ஈஸியாக கிடைக்கும். உடனே கிடச்சிரும். ஒரு 10-15 செகண்ட்ஸ் தான் ஆகும். இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 15 செகண்ட்ஸில் எனக்கு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், மோர் தனியாக இருக்கும், பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி உள்ள கை வச்சு அந்த பட்டரெல்லாம் எடுத்து நல்லா கைட்டு அழுத்தி இதை மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அந்த மோரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மோரை நல்லா குடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு வீட்டிலையே சுவையான பட்டர் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.